பகவத்கீதை சொற்பொழிவு விழாவிலே பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் 9 நாட்களாக 9 அத்தியாயங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்றைய தினம் 10வது அத்தியாயமான விபூதி யோகம். இப்போது விபூதி என்றால் எஞ்சி நிற்பது என்று பொருள். விபூதி என்றது அதாவது ஒவ்வொரு சிறப்பு பண்புகளும் பகவானின் இந்த பரமாத்ம சொரூபத்தின் மகிமையை சொல்வது தான் இந்த விபூதி. விபூதி என்ற சொல்லிற்கு மகிமை என்று பொருள். ஒவ்வொன்றிலும் அதன் சிறப்புத்தன்மைகளை சிறப்பு பண்புகளை ஒவ்வொன்றாக இதுவே நானாக இருக்கிறேன் என்று அவருடைய ஒவ்வொரு மகிமையும் எடுத்து சொல்கிறார். அதுதான் விபூதி. விபு என்று சொன்னாலும் வியாபகம், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதான் அந்த வியாபக சொருகம். எல்லா இடத்திலும் எங்கும் இருக்கக்கூடியது. நம்முள்ளும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடியது தான் அந்த விபு என்று சொல்லக்கூடிய வியாபக சொரூபமான அந்த பரம்பொருள். அது முழுமையானது, எங்கும் நிறைந்திருக்கிறது. அது இரண்டற்று ஒன்றாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. சத்தியம் அது ஒன்று தான் எப்பவுமே சத்தியமானது, மற்ற அனைத்தும் அசத்தியமானது. அந்த பரமாத்மா வடிவம் அது அதோடு எதையுமே ஒப்பிட்டு கூற முடியாதது. ஒப்பிட்டு கூற முடியாது தனித்த ஒன்று. அதுதான் கேவல நிலையாகிய அந்த பிரம்மஸ்வரூபம். அதுதான் இந்த பரமாத்ம ஸ்வரூபம். அது எல்லோருக்குள்ளும் மனசாட்சியாகவும் இருந்து கூடஸ்தரூபமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா வடிவம் தன்னுடைய விபூதிகளை, தன்னுடைய ஒவ்வொன்றும் சிறப்பு பண்புகளை எடுத்து சொல்வது தான் இந்த விபூதி யோகம். இதில் முதல் ஸ்லோகமாக இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், முதலில் அர்ஜுனனுக்கு நீ கேட்க ஆர்வமாக இருக்கின்றாயோ, உனக்கு நான் விளக்கம் சொல்லுது என் கடமை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல் சுலோகத்திலே. அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா, தேவரும் முனிவரும் என் உற்பத்தியை அறியார். தேவர்களும் முனிவர்களும் கூட அந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மூலமாக இருப்பது நானே என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவர்கள் என்றால் புண்ணிய கர்மத்தையே செய்தவர்கள் தேவர்கள், பாவங்களை செய்தவர் தாவராதிகள் என்றும், புண்ணிய பாவங்களை கலந்து செய்வதுதான் நம் போன்ற மனிதர்கள் என்பதும் சாஸ்திரம் சொல்கிறது. தேவர்களாக இருந்தாலும் மீண்டும் பிறந்து மீண்டும் அந்த நிலைக்கு வந்து தான் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியும். ஆனால் இங்கே உற்பத்தியை பற்றி சொல்லப்படுது. எப்படி அந்த பரம்பொருள் வந்தது என்று சொல்ல முடியாது, யாருக்குமே சொல்ல முடியாது. சிருஷ்டியை மட்டும் சொல்ல முடியும். சிருஷ்டி எப்படி வந்தது என்று ஒரு கற்பனையான விளக்கத்தை மகான்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். சுத்த பிரம்மம் இருக்கிறது, அதிலிருந்து இந்த சக்தி விசிரும்பித்து அதிலிருந்து சுத்த பிரம்மம் பரபிரம்மமாச்சு. பரபிரம்மம் 3 நிலைக்கு ஆட்பட்டு பரிபூர்ண தன்மை அடைந்தது. அப்புறம் பரமானந்த தன்மை அடைந்தது. அந்த பரமானந்தத்திலிருந்து 3 குணங்கள் வந்தது. சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் வந்து. அதுக்கப்புறம் அதிலிருந்து சூட்சும பூதங்களும் எல்லாம் அதிலிருந்து தூள பூதங்கள் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி உற்பத்தி ஆனது என்று சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்ச உற்பத்தியை சொல்லக்கூடியது. எப்படி வந்ததுன்னு என்று சிருஷ்டி கிரமத்தை சொல்ல முடியுதே தவிர, அந்த பிரம்மம் எப்படி வந்தது, சுத்த பிரம்மம் அப்படியே சுத்த பிரம்மமாக இருக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொன்னால் அது யாராலுமே உணர முடியாது. அது அப்படியே இருக்கிறது. அது உற்பத்தி அற்றது. பிறவி அது பிறந்ததா என்றால் பிறக்கவே இல்லை. பிரம்மம் என்பது அது அப்படியே இருக்குன்னு கொடுக்குற, அது ஆதாரமாக இருக்குது. அதற்கு கூட இருக்கிற அந்த சக்தியின் பட்டு சிருஷ்டி தான் உண்டாகிறதே தவிர அதன் உற்பத்தியை கூற முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறார் பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. என்னுடைய உற்பத்தியை தேவர்களாலும் முனிவர்களாலும் கூற முடியாது. ஏன்னா அனைவருக்கும் நான் மூல காரணமாக இருப்பது நானே அப்படின்னு சொல்கிறார். இதுதான். அடுத்தபடியாக அறிவும் தெளிவும் மயக்கமின்மையும் பொறுமையும் வாய்மையும் அடக்கமுடைமையும் அமைதி இன்பம் துன்பம் ஆகியவும் இறப்பு பிறப்பு அச்சமின்மையும் துணிவும் நன்மை சமநிலை மூன்றும் போதும் என்ற பொன்போல் மனமும்
தவமும் கொடையும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் தத்துவமாக என்னிடம் பிறப்பன. எல்லாமே அந்த பரம்பொருள் குணம் தான் அப்படின்னு சொல்ல வர. அறிவு புத்தி கூர்மை இருக்குது இல்லையா, அதுவும் அதே போன்று தெளிவு. அப்புறம் நான் ஆத்மஸ்வரூபன் என்பது ஆத்மாவை பற்றி அறிவதுதான் அறிவு. அந்த அறிவு போன்ற குணங்கள் அனைத்தும் என்னிடமிருந்து உற்பத்தி ஆகின்றன என்று சொல்கிறார். ஞானம் என்பது ஆத்மாவை அறிய வல்ல இயல்பு. அகிம்சை, அஞ்சாமை, திருப்தி, தபசு, தானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி ஆகியவை பலவிதம் பாங்குகள் உயிர்கள் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. அந்த பரம்பொருளிடமிருந்து தான் அனைத்தும் வருகின்றன என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனது விபூதிகளையும் யோகத்தையும் உண்மையாக அறிவன் அசையாத யோகத்தை சார்ந்திடுவான், இதில் சந்தேகம் இல்லை. ஏழு ரிஷிகளும் 4 மனுக்களும் என்னை போன்ற சக்தி படைத்தவர்கள். அவர்களுடைய பாரம்பரியமே இந்த உலகில் உள்ள மக்கள். 7 ரிஷிகள் சொல்றாரு. ரிஷிகளிடம் அந்த மனுக்களிடம் அவர்களிடம் தான் இந்த மனிதர்களுடைய வம்சம் பாரம்பரியமாக வந்தது என்று கூறுகிறார். காரியங்கள் பல உண்டு, அவற்றின் காரணங்கள் நானே. இதுதான் உண்மை, இதுவே என் தன்மை, இதுவே என் யோக சக்தி. இதை அறிந்தவன் எதிலும் சலனமில்லாத யோக நிலையை அடைகிறான். எப்படியோ அந்த பாரம்பரியத்தை பற்றி ரிஷிகளிடம் மனுக்களிடம் இந்த பாரம்பரியமாக வந்தது என்பதை அறிந்தவன். அதுக்கு காரியங்கள் பல உண்டு, அவற்றின் காரணங்கள் நானே. இயங்குவது உலகம், இயக்குவது நானே. இதனை அறிந்தவன் தன்னை அறிகிறான், தன்னை அறிந்தவன் என்னோடு கலக்கிறான். ஒன்று கலந்த நிலையிலேயே என்னை வழிபடுகிறான். அதாவது காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரியப்பட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை தான் காரணங்கள் அந்த பரம்பொருளான பரமாத்ம ஸ்வரூபமே அப்படின்றது தான் நம்ம அறியணும். இப்போ ஒருவர் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றும் ஒரு நாம் பார்க்கக்கூடிய நாம ரூபங்கள் இருக்கு இல்லையா, உலகத்து பொருட்களுடைய ஒரு பானை இருக்கிறது, சட்டி இருக்கிறது, இதெல்லாம் நாமரூபங்கள் வந்தாலும் அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய மண் தான் காரணம். மண் காரணமாக இருந்தாலும் காரியப்பட்டு வந்தது அந்த கடம். இதை போன்று பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் என்னென்னலாம் காரண காரியம்னு பார்த்தா கடைசியில் இந்த பரம்பொருள் தான் காரணமாக இருக்குது. மற்ற அனைத்தும் ஜெகஜீவ பரம் அனைத்தும் காரியப்பட்டு வருது. ஒரு மோதிரம் இருக்கிறது, செயின், தங்கம், வளையல், இது போன்றதெல்லாம் ஒரு நாமரூபங்களாக காரியப்பட்டு வந்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தங்கம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா தங்கம்ன்றத அந்த ஆதாரத்தை பார்க்காம அந்த நாமரூபங்களுக்கு தான் மயங்கி அதில் நாட்டம் செலுத்துக்கிறோம். ஒரு 2 பவுன் 3 பவுன் தங்க நெக்லஸ் இருக்குன்றனா அதை கடையில் கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா அதை பழைய மாடல் லேட்டஸ்ட் மாடலில் என்ன பண்ணுறோம், உருக்கிட்டோம். அந்த தங்கத்தை உருக்கிட்டு 2 பவுனில் ஒரு லேட்டஸ்ட் மாடலை போடும்போது அதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா அந்த நாம ரூபங்களுக்கு அந்த வடிவங்களுக்கு நாம் அதில் மயங்கி அதன் ஆதாரமாக இருக்கக்கூடிய தங்கத்தை விட்டுறோம். அதுபோல இந்த பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா உருவங்களையும் நாம உருவங்களையும் இந்த போன்ற இதுக்கு மயங்கி அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை மறந்து அதை விட்டு அதுக்காக இந்த நாமரூபங்களை மயங்கணும். அதுதான் காரியங்கள் பல உண்டு, அவற்றின் காரணங்கள் நானே. காரண காரியங்கள் காரியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதுக்கான அந்த பரம்பொருள் அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு.
இது நானே. இதை அறிந்தவன், தன்னை அறிந்தவன் என்னோடு கலக்கிறான், ஒன்று கலந்த நிலையிலேயே என்னை வழிபடுகின்றான். அப்படி தன்னை அறிந்தவன் தான் என்னோடு கலக்கிறான்னு சொல்கிறாரு. தன்னை அறிந்தவன், உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன், கைவல்யம் சொல்கிறது. அப்போது உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. அப்போ தன்னை அறிந்தவன் தான் இங்கே இதை என்னை அறிகிறான்ற. தன்னை அறியறதுனா எப்படி? ஏன்னா நான் யாருன்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். நான் யார், இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த உலகம் என்ன, இந்த உலகத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இந்த பரமாத்மா கடவுள் இதெல்லாம் இருந்தால் அந்த கடவுளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இப்படியெல்லாம் நாம் சிந்தித்து நம்மை அறியணும். அதுதான் சொல்கிறாரு, தன்னை அறிந்தவன் தன்னை அறிகிறான், தன்னை அறிந்தவன் என்னோடு கலக்கிறான் என்று. அவனது உள்ளம் என்னிடமே ஈடுபடுகிறது, அவனது ஐம்புலன்கள் என் வசம் ஆகின்றன. அவன் தன்னை போன்றவர்களோடு பேசி தெளிந்து எப்போதும் என்னை பற்றியே பேசி நிம்மதி அடைகிறான். அப்படி அன்புடன் வழிபடும் உறுதியுடையவனுக்கு நான் ஒரு சக்தியை அளிக்கிறேன், அதுதான் ஆத்மா அழிவற்றது என்ற தியானம். இதன் மூலமாக அந்த சக்தியை கைக்கொண்டு அவன் என்னை அடைகிறான். ஆத்மா அழிவற்றது, எப்போதுமே நிலைத்திருக்கக்கூடியது, அது ஒன்று தான். அந்த ஆத்மாவை தான், அதை தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியது. அது வெட்ட முடியாது, நீரில் நெருப்பில் எரிக்க முடியாது, இப்படியெல்லாம் இந்த கீதையில் சொன்னாலும் அனுபவபூர்வமாக பார்க்கும்போது அது ஒன்று தான் எப்போதும் இருக்கிறது. நாம் பரமாத்மா ஜீவாத்மா என்றெல்லாம் சொல்வதெல்லாம் கூட இந்த விவகார திசையில் நாம் சொல்வதற்காக சொல்கிறோமே தவிர, அந்த ஜீவன் என்பதையும் பரமாத்மா அதையும் எடுத்துக்கிட்டால் வெறும் ஆத்மா தான். வாஸ்தவத்தில் இருப்பது ஒரே ஆத்மா தான். இதுதான் நம்ம அத்வைத கொள்கையில் சொல்லக்கூடியது. அப்போது சொல்வதற்காக நம்ம அது உபாதி பேதத்தால் சொல்கிறோம். இது பரமாத்மா, அதெல்லாம் பரமாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மான்றதெல்லாம். ஆனால் உண்மையிலேயே இருப்பது அது ஒரு ஆத்மஸ்வரூபம் தான். எல்லாருக்குள்ளேயும் இருந்து கொண்டு இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அது ஒன்று தான், ஒரே அறிவு தான். எங்கும் இருக்கக்கூடிய அது அறிவு ஸ்வரூபம், அது எல்லாருக்குள்ளும் இருந்து கொண்டு எல்லாமாவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் நீங்கள் சொல்கிறார். உடனே அர்ஜுனன் அதுக்கு பதிலாக சொல்வது, கிருஷ்ணா, நீயே பரபிரம்மம், நீயே மோட்சம், நீயே தூய திருவடிவம், அழிவில்லாதவன் நீயே, தேவ புருஷன் என்ன, தேவர்களுக்கும் தேவன் நீயே. நீ பிறப்பற்றவன், என்றும் எங்கும் நிறைந்தவன். முனிவர்கள் தேவமுனி நாரதனும் கூறுகிறார், நீ திரும்ப செல்கிறாய், அனைத்தையும் நான் நம்புகிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நீயே பரபிரம்மம், நீயே மோட்சம், நீயே தூய தேவபுருஷன் என்ன, தேவர்களுக்கும் தேவன் நீயே அப்படின்னு சொல்லு. நீ பிறப்பற்றவன் அப்படின்னு சொல்லு. அது பரபரம்பலான இந்த பிரம்மஸ்வரூபத்தை, அது எல்லாம் நம்முடைய சொரூபம் தான். நாமளே பிறப்பற்றவன் தான். உண்மையை சொல்லப்போனால் அது இரண்டு விதமாக சொல்லுவாங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தால் நாம் பிறந்து இருக்கிறோம்னு சொல்லாமே தவிர, ஆதாரமாகவே பிறக்கவே இல்லை. பிறந்தது உண்டானால் அன்றோ சாவது தான் உண்டாம், கைவல்யம் சொல்லு. பிறந்ததே இல்லை எனும் பிரம்மமாவது நீயே. பிறக்கவே இல்லைன்ற பிரம்மம் தான் நீ, அந்த பரம்பொருள் தான் நீ அப்படின்னு சொல்லு. பிறந்தது நான் என்றாகில் பிரம்மம் அன்று அந்த நானே, பிறந்ததும் இறந்ததும் மற்ற பிரம்மமாம் நானேன்னு சொல்கிற மாதிரி அதை தான் இங்கே சொல்லுது. நாம் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, இந்த பரம்பொருள் தன்மை தான் அதுதான் எல்லாமாவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தான் இவர் சொல்கிறது, பரமாத்மாவை நீ பிறப்பற்றவன், நீ பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீயே பரபிரம்மம் அப்படின்னு. உடனே கேள்வி கேட்கிறார், ஆனால் கேசவா, அரக்கரும் தேவரும் உனது விளக்கம் அறியார் அப்படின்னு சொல்றார். புருஷோத்தமா, நீ விளக்கம் பெற்றது உன்னிடமிருந்தே, தானே அறிந்து தானே உணர்ந்து தானே உரைக்கும் நீயே உன்னை அறிவாய். தரணியில் காணும் உயிர்களுக்கும் நீயே, அவற்றிற்கு தலைமை தாங்கும் தலைவனும் நீயே, தேவர் குலத்திற்கு தலைவன் நீயே, இங்கு திரண்டதோர் பூமிக்கு ஈஸ்வரன் நீயே
எல்லாம் நீ தான். ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதும் நீ தான், இந்த பூமிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதும் நீ தான், இந்த தானே தன்னை அறிந்து உணர்ந்து தெளியக்கூடியவர்களுக்கு அதுவும் நீ தான். அந்த ஞான நிலையில் இருப்பவர்களுக்கும் ஞானமாக இருக்கும் எல்லாமே நீதான் என்று சொல்கிறது. ஒளிக்கும் மறைக்காமல் உன்னை எனக்கு காட்டு, உன் தெய்வத்தன்மையை தெளிவுபடுத்து, மாநிலம் முழுவதும் பரவியுள்ள உன் மகிமையை பற்றி கூறு அப்படின்னு கேள்வி கூற சொல்றாரு. எப்படி வணங்கி உன்னை எப்படி அறிவது? ஏ பரமனே, உன்னை எப்படி நினைப்பது எனக்கு சொல். தெள்ளத் தெளிய உள்ளங்கை நெல்லிக்கனி போல் மீண்டும் மீண்டும் உன் யோக சக்தியையும் மகிமையும் பற்றி கூறு. ஆறுயிருக்கு அமுதூட்டும் உன் அற்ப சொற்களை கேட்க கேட்க எனக்கு திகட்டவே இல்லை என்று. எவ்வளோ சொன்னாலும் நான் திகட்டாமல், அதாவது கேள்வி கேட்கும் குணம் சிஷ்யர்களுக்கு கேட்க வேண்டும் என்ற அந்த குணம் இருந்தால்தான் அந்த சொல்லக்கூடிய குருமார்களுக்கும் ஆர்வமாக சொல்லும். அதை தான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் எவ்வளவு சொன்னாலும் நான் எனக்கு திகட்டாது, நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க என்று கேள்வி கேட்குறாரு. உடனே பகவான் சொல்கிறார், நல்லது, எனது தெய்வ சிறப்பை தெளிவுபடுத்துகிறேன். விரிவுரை செய்தால் வெள்ளம் போல் ஆயிடும். குறிப்பிடத்தக்க என் குணாதிசயங்களை குன்றிட்ட விளக்காய் உன் முன் வைக்கிறேன். என்னுடைய குணாதிசயங்களை பெருசாக விளக்கமாக சொல்கிறத விட நான் சுருக்கமாக சொல்கிறேன்றாரு. ஏன்னா அதை படையில் சொன்னதுனால, அந்த போர்க்களத்தில் சொன்னதுனால அந்த ஸ்லோகங்கள் சுருக்கமாக அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அர்ஜுனா, அத்தனை மனத்திலும் தத்துவமாய் நிற்கும் ஆன்மா நான். உயிர்களின் தொடக்கம் நான், வளர்ச்சி முடிவும் நான். காசிப முனிவருக்கு அதிதி தேவியிடம் பிறந்த 12 புதல்களில் குணத்தில் சிறந்தவனான விஷ்ணு நானே. கிரகங்களில் ஒளி வீசும் கதிரவன் நானே. காற்று வகைகளில் நான் மரிசி, நட்சத்திரங்களில் நான் சந்திரன். அதாவது காசிப முனிவருக்கு 12 புதல்வர்கள், அதாவது அந்த ஆதித்யர்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் அதில் சிறந்தவர் இந்த விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணு என்பது தை மாதத்தில் வரக்கூடிய ஆதித்யருக்கு சொல்லப்படுகிறது. அந்த விஷ்ணு தான் சூரியனாக வந்ததாக சாஸ்திரம் சொல்லுது. சூரியனாக சூரிய குடும்பத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியமாக இருக்கிறது இந்த விஷ்ணு தான் அப்படின்னு. அதுதான் அந்த 12 புதல்வரில் சிறந்தது. எதெல்லாம் சிறந்த பண்புகளோ அந்த சிறந்ததெல்லாம் நானேன்னு சொல்லக்கூடியது தான் இந்த விபூதி யோகம். ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அந்த சிறந்த பண்புகளை, அதுதான் அதன் மகிமைகளை மட்டும் நான், அதில் எல்லாவற்றிலும் சிறந்தவன் நான் என்று ஒவ்வொன்றாக அவருடைய விபூதிகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் கிரகங்களில் ஒளி வீசும் கதிரவன் நானே. காற்று வகைகளில் நான் மரீசி. காற்று தான் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்கிறது இல்லையா? ஒரு தீ எரிக்க வேண்டும்னாலும் காற்று இருந்தால் எரிக்குது. நெருப்பு நீரானது நீருக்கும் எல்லாத்துக்கும் அந்த காற்றுனால செயல்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த காற்று வகையில் மரிசின்ற காற்று சொல்கிறார். அதே மாதிரி நட்சத்திரங்களில் நான் சந்திரனை பற்றி சொல்கிறார். எதெல்லாம் இதில் உயர்ந்ததோ அதெல்லாம் நான் தான் என்று சொல்கிறார். வேதத்தில் நான் சாமவேதம், பின்னுலக தேவர்களில் இந்திரன் நான். ஆதிக்க புலன்களிலே உள்ளம் நானே. ஆடிவரும் உயிர்களிலே உணர்ச்சி நானே. சாதிக்கும் ருத்தரில் சங்கரன் நான். தன்னியக்க அரக்கரிலே குபோரனும் நான். நல்திக்கும் பயன்படுத்தும் நெருப்பு நானே. நன்குயர்ந்த மலைகளிலே இமயம் நானே. மேருமலைன்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாத்துலேயும் அந்த சிறந்த ஒன்றிலும் சிறந்ததை சொல்லும்போது, வேதத்தில் நான் சாமவேதம் இருக்கு, எது சாம அதர்வணம் 4 வேதத்தில் அந்த 3 வேதங்கள் தான் சொல்வார்கள். அதில் சாம வேதத்தை தான் சிறந்த ஒன்றாக சொல்கிறார். நமக்கு அதில் தான் தத்துவமசி மகா வாக்கியமும், சாம வேதத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்து சிறந்த ஒன்றாக மகா வாக்கியம். ஒவ்வொன்றிலும் ஒரு மகா வாக்கியம் சொல்லப்பட்டாலும் அதில் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் சாம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதில் நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார். விண்ணுலக தேவர்களில் இந்திரன் நானே. இந்திரன் தான் தேவர்கள், அதில் இந்திரன் நானே என்று சொல்கிறார்.
அதில் ஆதிக்க புலன்களிலே உள்ளம் நானே. உள்ளம் தான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது. அந்த கரணத்திலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். உள்ளம் என்பது ஆகாயத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த கரணம், ஆகாயத்தின் அம்சம். மனம் காற்றின் அம்சம், நீ தீ வந்து புத்தி தீயின் அம்சம். இப்படி ஒன்றும் சொல்கிறதுனால இதில் வந்து ஆகாயம்தான், இந்த உள்ளம்தான் ஆகாயத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த காரணம். அதுக்கு ஆதிக்க புலன்களிலே உள்ளம் நானே. சாதிக்கும் ருத்திரர்களே சங்கரன் நான். அதில் சங்கரன் ஈஸ்வரன்களிலே ஒரு குறிப்பிட்டவர்களே சொல்கிறார்கள். அதில் சிறந்தது சங்கரன் என்று சொல்லப்படுகிறது. நன்குயர்ந்த மலைகளிலே இமயம் நானே. உயர்ந்த மலைன்னு சொன்னால் அங்கே இமயமலை தான். இமயம் அதுதான் உயர்ந்த மலைகளிலே நான் இமயம் நானேன்னு சொல்கிறார். தேவர்களின் குரு பிரகஸ்பதியும் நானே. சேனாதிபதிகளிலே கந்தன் நானே. தாவி வரும் நீர்நிலையில் கடலும் நானே. தவமுனிவர் பரம்பரையில் விருங்கு நானே. நாவில் வரும் சொற்களிலே ஓமும் நானே. நல்வேள்வி வகைகளிலே ஜபமும் நானே. ஏவலுக்கும் அசையாத தன்மை தன்னில் இமயத்தின் இறுதி நிலை நானே ஆனேன். தேவர்களின் குரு பிரகஸ்பதியும் நானே. சேனாதிபதியிலே கந்தன் தான் நான் சிறந்தவன். எதெல்லாம் சிறந்த பண்புகளோ அதெல்லாம் தன்னுடைய விபூதிகளாக சொல்லிக்கொண்டே வருகிறார். தாவி வரும் நீர்நிலையில் கடலும் நானே. எல்லா நீர்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா அது ஆறு குடல் எதுவாக இருந்தாலும் கடைசியிலே சங்கமிக்க இடம் அந்த கடல் தான். உலகத்தில் 3 பங்கு இருக்கக்கூடியது அதுதான். அவ்வளோ பெரிய சமுத்திரமும் இருப்பதால் எப்படி மிக பறந்து விரிந்து இருப்பதனால அந்த கடலும் நானே அப்படின்னு சொல்கிறார். தவமுனிவர் பரம்பரையில் பிருங்கு நானே. பிருங்கு மகரிஷி பற்றி சொல்கிறார். அவர் அதாவது ஒரு மகரிஷிகளிலும் சிறந்தவர். ஒன்றிலும் சிறந்தது எதுவோ அதை சொல்லி ஒன்றுவர். நாவில் வரும் சொற்களிலே ஓமும் நானே. ஓம் என்ற பிரணவம், அகரம் உகாரம் மகாரம், இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. பிரபஞ்சத்திலே நாம் பார்த்தோன்னா கடைசியாக அந்த சத்தம் தான் கேட்குதுன்னுவாங்க. ஆகாயத்தில் கண்டம்னா ஓம் என்ற சத்தம் தான் கேட்குது. இப்போ விஞ்ஞானபூர்வமாகவே அவங்க சொல்கிறதும் அதுதான். எல்லா வேலையும் பார்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கு அடுத்து என்ன தான் இருக்குது எல்லாம்னா அந்த பெரியோழிப்பு கொள்கை சொல்லுவாங்கள்ல, சிறு புள்ளியிலேருந்து இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் வந்து விட்டது அப்படின்னு சொன்னாலும் என்ன தான் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் அங்கே இருக்கிறது ஒன்றுமே இல்லை, சத்தம் மட்டும்தான் கேட்குது. அகரம் உகாரம் மகாரம் அதை தான் அதையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு மேலே விஞ்ஞானபூர்வமாக அவங்க பண்ண முடியல. வெளிநாட்டில் பண்ணதில் சரி என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல்ன்ற சக்தி நடைபெற்று கொண்டே இருக்கிறது இல்லையா. அப்போது இதை உடனே அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆக்கல் காத்தல் அது ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ராய்டர் சொல்லிட்டு ஜிஓடி காட் என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கு மேலே அவர்கள் போகவில்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை தான் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த சக்திகள் தான் அகரம் உகாரம் மகரமாக சொல்லி இந்த நம்முடைய இதில் ஒரு ஆலயத்திலே பார்த்தீங்கன்னா திரிசூலமாக வைத்திருக்கிறார். இதுதான் இதோட அந்த தத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஓம் என்ற பிரணவ வடிவம். ஓம் என்ற சத்தம் பிரபஞ்சத்தில் கேட்கிறது இல்லையா. இதை நானே அந்த ஓமுமாக இருக்கின்றேன். நல்வேள்வி வகைகளிலே ஜபமும் நானே. ஏவலுக்கு அசையாத தன்மை தன்னின் இமயத்தின் இறுதி நிலை நானே ஆனேன். எல்லாத்துக்கும் அந்த அல்டிமேட் ஸ்டேஜில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இறுதி நிலை நான் தான் அப்படின்றாரு. சீர்வளரும் மரங்களிலே அரசும் நானே. தேவமுனி நாரதனும் நானே யானேன். சேர்ந்து வரும் கந்தர்வ சித்திரசன் நானே. சித்தர்களில் கபிலமுனி எனது பேரே. ஆர்ப்புரவி அமிர்தத்து உச்சை சிரவம். யானைகளில் ஐராவதம் என் பேரே. பேருடைய மனிதர்களை தொகுத்து பார்த்தால் பேரரசன் நானே தான் அறிந்து கொள்ளே.
சீர் வளரும் மரங்களிலே அரசும் நானே. அரச மரம் தான் எல்லா மரங்களிலும் சிறந்த மரமாக அரச மரத்தை சொல்கிறார். ஏன்னா அது அதோடைய எதுக்கும் காய் கனி விலை எதுவும் பெருமளவில் பயன்பாட்டில் இல்லை தான். ஆனாலும் அந்த அரச மரம் தான் ஈஸ்வர பக்திக்கும் ஈஸ்வர ஸ்வரூபமாக நம்ம தொன்று தொட்டு காலங்காலமாக பரவி வருது. அதனால் அதில் நான் அரசனாக இருக்கிறேன் அப்படின்றாரு. மரங்களிலே அரசன். அப்படி தேவமுனி நாரதனும் நானே ஆனேன். தேவர் முனிவர்களிலே அங்கே நாரதனாக இருக்கிறேன். சேர்ந்து வரும் கந்தர்வ சித்திரதன் நானே. கந்தர்வதில் சித்திரதன் அப்படின்னு சொல்கிறார். சித்தர்களிலே கபிலமுனி அப்படின்னு சொல்கிறார். கபிலமுனி தான் நான் அப்படின்றாரு. ஆர்ப்புரவி அமிர்தத்து உச்சை சிரவம். குதிரைகள் சொல்கிற ஆர்ப்புரவி. புறவினா அமிர்தத்து உச்சை சிரவம் என்ற குதிரை, இந்திரனின் குதிரைன்னு சொல்லுவாங்க. அது அந்த குதிரை நானே அப்படின்றார். யானைகளில் ஐராவதம் என் பேர். ஐராவதம் என்கின்ற யானை தான் நான். எதெல்லாம் உயர்ந்ததோ அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். பேருடைய மனிதர்களை தொகுத்து பார்த்தால் பேரரசன் நானே தான் அறிந்து கொள்ள. எல்லாவற்றிலும் நான் தான் சிறந்தவன், நான் தான் அந்த அரசன் என்று சொல்கிறார். ஆயுதங்கள் அனைத்திலும் வஜ்ரம் நானே. அளப்பரிய பசுக்களில் நான் காமதேனு. மாய என பிறப்பளிக்கும் மன்மதன் நான். வளர்கின்ற பாம்புகளில் வாசுகி நான். தீய விஷ நாகத்தில் அனந்தன் நானே. தினம் நீரில் வாழ்வோரில் வருணன் நானே. மாய்ந்த நிலை பிதிர்களில் நான் அரியமானே. மனத்தை நிலை நிறுத்துவதில் யமனும் நானே. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் தான் சிறந்தது. அந்த வஜ்ராயுதம் தான் நான் சொல்கிறாரு. அளப்பரிய பசுக்களிலே காமதேனு. காமதேனு தான் நான் என்று சொல்கிறார். பசுக்களிலே. பாம்புகளிலே வாசுகி என்ற பாம்பு நான் அப்படின்னு சொல்கிறார். தீய விஷநாகத்தில் அனந்தன். விஷங்களில் கூட, அதாவது நல்லது இந்த கெட்ட விஷயங்களுக்குள்ள கூட சிறந்தது எதுவோ அது நான். எல்லாவற்றிலும் நான் எது சிறந்த பண்புகளோ அதில் நான் என்று சொல்கிறார். தினம் நீரில் வாழ்வோரில் வருணன் நானே. மாய்ந்த நிலை பிதிர்களிலே அரியமான் அது சொல்றாரு. அரக்கரிகளே என் பேர் தான் பிரகலாதன். பிரகலாதன் தான் சிறந்த ஒரு அரக்கர், குரங்கிலே சிறந்தவனாக விளங்க. அதனால் நான் பிரகலாதன் என்று சொல்கிறார். அன்றாடம் இயக்குவதில் காலமே நான். இயக்கமில்லா விலங்குகளில் சிங்கம் நானே. இரக்கமில்லா விலங்குகளில் அது இரக்கமில்லாதது என்றாலும் அதிலும் சிறந்தது அதுதானே. எதெல்லாம் சிறந்த அதில் நானே. உயர்ந்தது எதுவோ அது நான் அப்படின்னு சொல்கிறார். இளங்கழுத்து பறவைகளிலே கருடன் நானே. சுரக்க வரும் தூய்மையிலே காற்றும் நானே. தோள்படைக்குள் வீரர்களில் ராமன் நானே. பறக்க வரும் மீன்களிலே சுறாவும் நானே. பாய்ந்து வரும் ஆறுகளில் கங்கை நானே. தோள்படைக்குள் வீரர்களில் ராமன் நானே. தோல் கொண்ட அந்த வீரர்களே ராமன் தான் சிறந்த, அதை விட்டு சொல்கிறாரு. பார்க்க வரும் மீன்களில் சுறாவும் நானே. சுறா மீன் இருக்கிறதுலே பெரிய மீன்கள், அதனால் அது நான் அப்படின்றார். பாய்ந்து வரும் ஆறுகளில் கங்கை நானே. கங்கை தான் சிறந்த, மிகப்பெரிய பாய்ந்து வரும் ஆறில் சிறந்ததாக சொல்லப்படுது. புண்ணிய நதியாகவும் அது கடல், அதனால் அது கங்கை நான் என்று சொல்கிறார். படிப்பினிலே தொடங்குவதும் முடிவும் நானே. படிக்க வரும் சாத்திரத்தில் ஆத்மா நானே. மடைத்திறந்த வெள்ளமென பேசுவார் போல் மகிமுடன் விளையாடும் மொழியும் நானே. எடுத்தெழுதும் எழுத்தினிலே அகரம் நானே. இணைந்து வரும் புணர்ச்சியிலில் இருசொல் நானே. தடுத்துவிட முடியாத காலம் நானே. தலைவாசல் நான்கு திசை வள்ளல் நானே. படைப்பிலே தொடக்கம் முடிவு இரண்டும் நான் தான் அப்படின்றார். படைப்புகளிலே தொடங்குவது முடிவது இருக்குல்லையா, பிறப்பு இறப்பு எல்லாமே நான் தான். படிக்க வரும் சாத்திரத்தில் ஆத்மா நான்.
ஆத்மஸ்வரூபம் தான். சாஸ்திரத்தில் கடைசியில் நாம் இறுதி நிலையில் பரமாத்ம ஸ்வரூபம் அந்த ஆத்மா வடிவில் தான் வந்து நிற்கக்கூடியது. அதனால் அந்த ஆத்மா தான் நான் அப்படின்றார். மழை திறந்த வெள்ளம் என பேசுவார் பால் மகிமையுடன் விளையாடும் மொழியும் நானே. மழை திறந்த வெள்ளம், நல்ல வெள்ளம் சரளமாக பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு அந்த மகிமையுடன் சொல்லக்கூடியது அந்த மொழி தான். அந்த மொழியும் நான் தான் அப்படின்றார். எழுத்து எழுதும் எழுத்திலே அகரம் நான். எழுத்துக்களிலெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது அகரம். அந்த அகரம் தான் எல்லாவற்றிலும் கலந்திருக்கக்கூடியது. அதுதான் அகரம் முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு வள்ளுவன் சொன்னது. எல்லா எழுத்துக்களிலும் அகரமானது வியாபித்து கொண்டிருக்கும். எந்த எழுத்தெல்லாம் அகரம் இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியாது. கா என்றால் இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படி சொல்லும்போது எந்த எழுத்தெல்லாம் அதில் அகரம் என்று தான் இருக்கும். அதே போன்று இந்த உலகத்தும் எல்லாவற்றிலையும் அவர் சொல்கிற ஆதி பகவான் சொன்னாலே அதுதான் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாவற்றிலும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்குது. அகரம் அதில் இருக்கிறது போன்று பிரபஞ்சத்தில் இந்த பகவான் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை தான் இந்த எழுத்துக்களிலே அகரம் நானேன்னு சொல்கிறாரு. இணைந்து வரும் புணர்ச்சியில் இரு சொல் நானே. இணைந்து வரும் புணர்ச்சிகளில் இரு சொல்லாக வரக்கூடிய புணர்ச்சி விதிகள்லாம் இருக்குல்ல. இப்போ ராமன் கிருஷ்ணன் அப்படின்னா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னால் அது பிரிக்கவே முடியாது. அப்படி வந்த புணர்ச்சி விதிகளே அது நான் தான் அப்படின்றாரு. தடுத்து விட முடியாத காலம் நானே. தலைவாசல் 4 திசை வள்ளல் நானே. எப்போதும் எதுவும் காலத்தை யாராலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட தடுக்க முடியாத காலமும் நானே என்றார். அன்றாடம் கொன்று செல்லும் மரணம் தானே. அடுத்து வரும் பொருள்களில் பிறப்பு நானே. நன்றாய பெண்மையில் நான் கீர்த்தி வாக்கு. நல்நினைவு பேரறிவு பொறுமை வைரம். குன்றாத சாமத்தில் புரகத் சாமம். கூடி வரும் சந்தத்தில் காயத்ரி நான். மன்றாடு மாதத்தில் மார்கழி நான். மலர்கின்ற பருவத்தில் இளவேனில் நான். அன்றாடம் கொண்டு செல்லும் மரணம் தானே. அடுத்தடுத்து வரும் பொருள்களில் பிறப்பு நானே. ஜனனம் மரணம் இதுவும் அவர்தான் சொல்றாரு. நல்நினைவு பேரருமை பொறுமை வைரம். குன்றாத சாமத்தில் பிரகத் சாமம். கூடி வரும் சந்தத்தில் காயத்ரி நான். சந்தத்தில் காயத்ரி மந்திரத்தை சொல்றாரு. அதை சொல்றாரு. அடுத்து மன்றாடு மாதத்தில் மார்கழி நான். மார்கழியில் எல்லா மாதங்களிலும் சிறந்தது மார்கழி மாதம். அதனால் அதை மார்கழி நான் சொல்றாரு. நாம் அதை பீடை மாதம்னு சொல்லுவோம். அது பீடு உடைய மாதம். ஏன்னா மற்ற மாதங்கள்லாம் நம்முடைய பயன்பாட்டிற்காக நாம் பயன்படுத்தி கொண்டாலும் இந்த மார்கழி மாதம் கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய மாதம். அவர்களுக்கு அதுக்காக அதனால் மாதங்களில் சிறந்த மார்கழி நான் என்று சொல்றார். மலர்கின்ற பருவத்தில் இளவேனில் நான். அடுத்து உதவாத வஞ்சகரின் சூதும் நானே. ஒளியுடைய மேலோரின் ஒளியும் நானே. பதமான வெற்றியும் நான் உறுதி நானே. பண்புடையார் உரைக்கின்ற உண்மை நானே. அதிவிஷ்ணு குலத்தில் நான் வாசுதேவன். ஐவரிலே தனஞ்சயனும் நானேயாவன். இதமான முனிவர்களில் வியாசன் நானே. ஈடில்லா அறிவினிலே சுக்கராச்சாரி. உதவாத வஞ்சகரின் சூதும் நானே. எப்படி ஒரு வஞ்சகத்தன்மையில சூதுவில அதுவும் நான் தான்றாரு. பதமான வெற்றியும் நான் உறுதி நானே. வெற்றியும் நான் தான், உறுதியும் நான் தான். பண்புடையார் உரைக்கின்ற உண்மை நானே. அதிவிஷ்ணு குலத்தில் நான் வாசுதேவன். விஷ்ணு குலத்திலே வாசுதேவனா இருப்பது நான் தான் அப்படின்றார். தனஞ்சயனும் நானே ஆவன். இதமான முனிவர்களில் வியாசன் நானே. முனிவர்களிலே வியாச முனிவர் தான் எல்லாத்தையும் நாம் இந்த இதுவாக எழுதுனது பகவத்கீதை எல்லாத்துக்கும் வரி வடிவம் கொடுத்து எழுத்து வடித்தே ஆக்கினது. வேதங்களையும் உபநிஷத்துங்களையும் இந்த பகவத்கீதை இது மகாபாரதம் இது போன்ற எல்லா இதிகாசம் எல்லாத்துமே காலங்காலமாக சொல்லி வந்தாலும் வியாச முனிவர் தான் அதை வரி வடிவமாக எழுத்து வடிவத்திலே கொண்டு பண்ணவர்.
அதனால் வியாசன் நானே அப்படின்னு சொல்கிறேன். ஈடில்லா அறிவினில் சுக்ராச்சாரி. வேதங்களில் கைத்தாங்கும் செங்கோல் நானே, வெற்றியை விழைவோர்க்கு நீதி நானே, சாந்தமிகு இரகசியத்தில் மௌனம் நானே, தனிஞானம் படைத்தவர் பால் ஞானம் நானே, வாழ்ந்து வரும் உயிர்க்கெல்லாம் விதையும் நானே, மண்ணிலையில் எனையன்றி பொருளொன்றில்லை, ஏந்துமென்றன் புகழுக்கோர் முடிவே இல்லை, விழைவோர்க்கு நீதி நான், நீதியாயிருக்கூடிய நீதி நான், சாந்தமிகு இரகசியத்தில் மௌனம் நானே, தனிஞானம் படைத்தவரால் ஞானம் நானே, வாழ்ந்து வரும் உயிர்க்கெல்லாம் விதையும் நானே, மண்ணுருகில் எனையன்றி வேறு ஒரு பொருள் இல்லை, என்னை தவிர வேறு ஒன்று இல்லவே இல்லைன்றார். எல்லாமே அதுதான், எல்லாம் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான். எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் எல்லாம் நான் தான் என்று சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது நான் தான். ஏந்துமென்றன் புகழுக்கோர் முடிவே இல்லை. இதுவரையில் சொன்னதெல்லாம் குறைவே அன்றோ அர்ஜுனா. அடுத்தது, பெருமையுடையது பெருமையுடையது, அருமையுடையது, உண்மையுடையது, வன்மையுடையது, அழகு மிகுந்தது, எதில் பிறந்தது, எனது ஒளியின் தோன்றி எழுந்தது அப்படின்னு சொல்கிறார். விஜயா, பல வகைப்பட்ட என் திறனை அறிந்ததால் உனக்கு என்ன பயன்? எனது மொத்த சக்தியின் ஒரு பகுதியால் தான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்கிறதே என்று அறிந்து கொள். என்னுடைய முழு சக்தியிலிருந்து ஒரு ஒரு சிறு பகுதியை தான் நான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்கிறேன் அப்படின்றாரு. அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தின் முழு சக்தியை நாம் கிரகிக்கவே முடியாது. அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் இது அப்படின்னு சொல்லி இந்த விபூதி யோகத்தை அவர் நிறைவு செய்கிறார். நாமும் இந்த பகவத்கீதையின் விபூதி யோகம் அதனுடைய மகிமைகளை உணர்ந்து அதன் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்னறி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய விபு வித்யாபீடத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.